அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியினால் துஆக்கள், நினைவூட்டல், அறிமுகம் என்ற அடிப்படையில் சிறிய சிறிய துஆக்களை உங்களுக்கு நினைவூட்டி அறிமுகப்படுத்தி அந்த துஆக்களை எப்படி மரணமிடுவது, மரணமிடக்கூடிய துஆக்களை எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது என்ற ஒரு வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இதை உங்களுக்கு தொகுத்து நான் வழங்கி வருகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரைக்கும் 7 துஆக்களை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். இன்று 8வது துஆ. இந்த துஆவை பொறுத்தவரை ரமலான் காலத்தில் குறிப்பாக கடைசி 10 இரவுகளில், அந்த ஒத்தைப்படை நாட்களில், அந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைந்தால் நான் என்ன ஓத வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்ட கேள்விக்கு நபி அவர்கள் இந்த துஆவை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த துஆவை கவனியுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அப்போ இதோட பொருள் என்ன? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ மன்னிப்பை விரும்புபவன், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னிப்பாயாக. அழகான ஒரு பொருள் உண்டு. அவர் குறிப்பாக இந்த பாடமாக்கிட்டோன்னா ரமலான் காலத்தில் கடைசி 10 இரவு நேரங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அப்போ இந்த துஆவை நீங்கள் என்ன செய்யலாம்? முதல் கட்டமாக அல்லாஹும்ம எழுதிக் கொள்ளுங்கள். நான் சொல்கிறத அப்படி எழுதிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன். முதல் எழுதுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன். எழுதுனதை ஒரு 5 டைம்ஸ் பார்த்து சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன், அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் பார்த்து சொல்லிட்டு இப்போ பார்க்காம என்ன செய்யுங்க, ஒரு 5 டைம்ஸ் என்ன செய்யுங்க, அப்படியே சொல்லுங்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் என்ன செய்யுங்க, பார்க்காம அப்படியே சொல்லுங்கள். திருப்பி துஹிப்புல் அஃப்வ, துஹிப்புல் அஃப்வ, துஹிப்புல் அஃப்வ என்ன செய்யுங்க, பார்த்து சொல்லுங்கள். பிறகு பார்க்காம துஹிப்புல் அஃப்வன்னு என்ன செய்யுங்க, ஒரு 5 டைம்ஸ் சொல்லுங்கள். இப்போ ரெண்டையும் அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ. இப்போ கடைசி ஃபஅஃபு அன்னி, ஃபஅஃபு அன்னி, ஃபஅஃபு அன்னி ஒரு 5 டைம்ஸ் பார்த்து பிறகு பார்க்காம சொல்லுங்கள். இப்போ 3 சேருங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி ஒரு 5 டைம்ஸ் ஃபுல்லாக என்ன செய்யுங்க, பார்த்து சொல்லுங்கள். பிறகு பார்க்காம சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்ன செய்ய, இந்த துஆ தடுமாற்றத்தோட பாடம் வந்துடும் உங்களுக்கு. இப்போ பாடமாக்கின துஆ ரமலான் காலத்தில் கடைசி 10 மட்டுமல்ல, எல்லா நாட்கள்லையும் சஜிதால ஓதிவாங்க. இது அழகான பொருள் தானே. யாரெல்லாம் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. அப்போ டெய்லி சஜிதால அந்த அல்லாட்ட மன்னிப்பு கேட்கறது, பாவ மன்னிப்பு கேட்கறது. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. திரும்ப திரும்ப கவலையோடு என்ன செய்யுங்க, அந்த துஆவை கேட்கும் பொழுது அப்போ அந்த பொருளை சுருக்கம் வழங்கிக் கொள்ளுங்க. யாரும் நீ மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்னை மன்னிப்பாயாக. அப்போ மாஷா அல்லாண்டு டெய்லி ஓதி வரக்கூடிய நேரத்தில் ரமலான் கடைசி 10 அந்த ஒத்தப்படை நாட்கள் எல்லாம் அதிகமாக இரவு நேரத்தில் திரும்ப 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 சரியால் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ, கேட்டோமோ, விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னுலா அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.